ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து சத்யராஜுக்கு வந்து நண்பராக நடிச்சிருக்காரு. படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து சத்யராஜ் வந்து கொலை செய்யப்படுறாரு. அவரை வந்து யார் கொண்டா எப்படி கொண்டாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரஜினிகாந்த் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பரேட்ல வந்து கூலி வேலை பார்க்கக்கூடிய சத்யராஜ் வேலை பார்த்த இடத்துல வந்து ரஜினி வந்து கூலி வேலை பார்க்கக்கூடியவராக போயிருக்காரு. போய் வந்து எதனால நம்ம நண்பரை கொண்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் படம் முழுக்க இந்த இதுல வந்து கூலியா நடிச்சிருக்காரு. ஆனா உண்மையிலே வந்து ரஜினி வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்காரு. அது வந்து பின்னாடி தான் நம்மளுக்கு தெரிய வருது. மெயினா வந்து இதுல வந்து ஆரம்ப காலத்துல வந்து நாகார்ஜுனாவை வந்து பெரிய பிசினஸ் மேக்னட்டா படத்துல காட்டுறாங்க. பட் ஆனா வந்து நாகார்ஜுனா வந்து தான் இந்த படத்துல வந்து மெயின் வில்லனா இருக்காரு. ஆனா அது கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கு. கடைசியில தான் வந்து தெரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நாகார்ஜுனா தான் அப்படின்ற மாதிரி. இன்டர்வலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அமீர் கான் தான் படத்துல என்ட்ரு ஆகுறாரு. அவரு வரும்போது அந்த சீன் வந்து ரொம்ப மாசாவும் இருக்கு. அவரோட பங்களிப்பு இந்த படத்துல ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சத்யராஜுக்கும் ரஜினிக்குள்ள நட்பு வந்து படத்துல ரொம்ப ஆழமா சூப்பரா அழகா பண்ணியிருக்காங்க. சத்யராஜோட மகளா வந்து ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்குறதுக்கு பாராட்ட முடியா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல வந்து பாட்டுகள் எல்லாமே சூப்பர் ஹிட்டாவும் இருக்கு. படத்துல ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து இசையை வந்து ரொம்ப பட்டையா கிளப்பியிருக்காரு. ஆரம்பத்துல வந்து ஃபைனல் வரைக்குமே வந்து படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப சூப்பராகவும் போயிட்டு இருக்கு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு பாஷா அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஃபுல் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து அவர் கூலியா வந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா அந்த படத்துல காட்டப்படுது. தன்னுடைய நண்பரை பழி கொண்டவங்களை வந்து பழி வாங்குறதுக்காண்டி இவர் ஆரம்பத்துல உள்ள போய் சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த கார்பரேட்ல வந்து என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாவே படம் முழுக்க வந்து தங்கத்தை வந்து வெட்டி எடுத்து அதை வந்து வெளியில கடத்துற மாதிரி அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அந்த தங்க மேக்னெட்டை வந்து எல்லாமே நெட்வொர்க் பண்ற பூரா எல்லாமே நம்ம நாகார்ஜுனா தான் இருக்காரு. அது எப்படி வந்து ரஜினி கண்டுபிடிச்சாரு, எப்படி நண்பருக்காக பழி தீர்த்தாரு அப்படிங்கிறத படத்தினுடைய கதை. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.